ஒரு சிறு உரையை ஆரம்பித்து விளைக்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் உதாரணத்திற்கு வரலாறு சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் தெரியும். ஒரு மனிதனாக பிறந்து அந்த மனிதன் மனிதனாக நடந்து அவர் கிறிஸ்தவத்தை எம்ஜிஆர் பக்தர்களை ஆங்காங்கே பிரச்சாரத்தின் மூலமாக கலந்து வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மொத்தத்திலே ஏதோ நெல்லை மாவட்டத்திலே இந்த பாராளுமன்ற ஜவஹர் மைதானத்தில் மட்டும் இந்த கூட்டம் என்று நினைக்கவில்லை. கோவையிலிருந்து நண்பர் வந்திருக்கின்றார், நீலகிரியிலிருந்து நண்பர் வந்திருக்கின்றார், சென்னையில் இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆர் மக்கள் கட்சி டி ராஜேந்திரன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகள் எத்தனை பேர் இருக்கின்றன? மேஜர் ரவிக்குமார் அவர்கள் இந்த கட்சியுடைய தலைவராக இருந்து அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்திருக்கின்றார்கள். செல்லலாமா என்று கேட்டு ஒரே வார்த்தை டி ராஜேந்திரன் கூறியது, தமிழகத்தில் தலை சிறந்த தலைவர்கள் ஒரு ஆள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இன்னைக்கு தன்னுடைய வாரிசுகளே இல்ல. இன்னைக்கு ஒரு மனுஷன் நினைச்சா வாரிச 10 பேரை உருவாக்கலாம், இறந்த பிறகு 1000 பேரை உருவாக்கி வச்சுக்கொள்ளலாம். ஆனா வாரிசுகளே இல்லாமல் இன்னைக்கு ஒரு அரசியல் நடத்திய ஒரு மகத்மானது எம்ஜிஆர். நீ கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி எம்ஜிஆர் புகழ் பாடக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நீ போயிட்டு வரணும். அந்த கட்சியுடைய கொள்கையை நான் மாநில தலைவர் எப்படி கேட்டாரு. எம்ஜிஆருடைய புகழை மட்டும் பாரு, எம்ஜிஆரை தெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த பக்தர் பேரவை தானே இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி. எனவே அந்த கட்சிக்கு நான் பேச போகலாமான்னு கேட்டேன். சத்தியமா நீ போய் வாழ்த்து, என் சார்பா வாழ்த்துன்னு சொல்லி அனுப்புறார் டி ராஜேந்திரன் அவர்கள், லட்சிய திமுக தலைவர். காரணம் உண்மையான உழைப்பா. ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாங்கன்னா அவனுடைய பந்தாக்களை பார்த்தோம்னா ஒரு நட்புக்காக கரணன் மாதிரி, ஒரு எளிய நடையோடு, ஒரு யதார்த்தமாக ஒரு கட்சி நடத்துகின்ற ஒரு கொடி இருக்கின்றது, ஒரு கொள்கை இருக்கின்றது. தனக்கு வாரிசு அனைவரும் உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்தாரோ அந்த மாமனிதனுடைய புகழை பரப்பி அந்த புகழோடு சேர்ந்த நாளாக நாம் வீட்டிருக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு இந்த மேடையில் இந்த கட்சியுடைய பொறுப்பாளர்கள் வீட்டில் வைக்கின்றார்கள். நான் கூட சொன்னேன், இந்த பிரச்சாரத்தை திருமண பிரச்சாரமாக வைத்தார் என்ன என்று. பாளையங்கோட்டையில் அரசு அறிஞர்கள் இருக்கின்றார்கள், எம்ஜிஆர் மக்கள் கட்சியை பற்றி புரிந்திருப்பார்கள். இன்னைக்கு நாட்டிலே வாரிசு அரசியல் முட்டி மோதி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நாட்டிலே ஒவ்வொருத்தரும் கடன்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்தியாவில் வெளிநாட்டிலே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பணத்துப்பா வெளிநாட்டில் கொண்டு போய் போடுறான். ஆரம்பத்தை எங்க பார்த்தாலும் பணம் கோடி கோடியா கொள்ளையடிக்கப்பட்டு சிதறிக்கிட்டு கிடக்கு. அந்த சிதறை போற திசை திருப்பி ஜனங்களுக்கு சொல்லணும்னா அது பாளையங்கோட்டை தான் சரியா இருக்கும். மாரியப்ப மாவட்ட செயலர் போராடி நான் சொன்னேன், குருகுலான்னு டவுன்ல அந்த சந்திப்புல ஒரு பக்கத்துல அங்க எங்கேயும் ஒரு 100 பேர் 200 பேர் பொதுமக்கள் நிற்பாங்க. நீ மாநகர மாவட்ட செயலர் மாரியப்பன், அரசியல நீங்க எனக்கு நண்பர் தான், அந்த இடத்துல கூட்டத்தை வைங்க. கடை 35,000 கடை இருக்கு, நீங்க சும்மா சிரிக்காதீங்க. எம்ஜிஆருடைய பக்தர்கள் நிச்சயம் ஒரு அணியில வரணும். இன்னைக்கு இந்தியா பூரா கடன் வாங்கிட்டே இருக்கு. ஆனா இருக்கிற ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் இருந்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரைக்கும் பணத்தை போல வெளிநாட்டு வருகின்ற தேர்தலில் நெல்லையில லட்சிய திமுக போட்டியிடாது. தமிழ்நாட்டில் 73 அரசியல் கட்சி இருக்கு. அது எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி போட்டியிடாது. ஆனா உண்மையான உணர்வோடு நீங்கள் வேலை செய்கிறீங்க. எம்ஜிஆருடைய பக்தர்னு சொல்லி உடல் உழைப்பை கொடுத்து யாருக்கு எதுவும் தராம ஒரு உணர்வோடு இருக்கக்கூடியவர்களை ஒன்று திரட்டிக்கிட்டு ஒரு திண்ணை புரட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆலங்குளத்தில் மேஜர் அளித்துமா ஆயிரக்கணக்கான ஓட்டு முன்னாடியே வாங்கியிருக்கிறாருன்னா அதுக்கு இப்ப போட்டிட்டாங்க. எவ்வளவு வாங்குவாரோ சொல்ல முடியாது. உணவுத்துறை அதிகாரிகள் பிரிச்சுக்கங்க. இது லட்சிய திமுக கொள்கை உறுப்பு செயலாளர், ஏதோ எம்ஜிஆர் கட்சி கொள்கை உறுப்பு செயலாளர் சொல்லல, ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். இன்னைக்கு எம்ஜிஆர் மேல வெளியில உதாரணத்துக்கு என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் திடீர்னு கமலஹாசன் ரசிகரா மாறும். என்னடா நீ கடைக்கு போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்க, நீ கமலஹாசன் ரசிகர் என்னடா வெக்காளி அவன் என்ன பொழுதுக்கு பகச்சுக்கிட்டே இருக்கான். ரஜினி ரசிகரா இருக்கா, அப்ப நான் கமலஹாசன் ரசிகரா பண்ணக்கூடாதா? பாருங்க, அவன் ரஜினி ரசிகரா இருக்கான அவனுடைய எதிரி. அதுக்காக இந்த கமலஹாசன் ரசிகரா மாறிட்டான். ஆத்மாவுக்காக உலகம், பணத்துக்காக உலகாது. நெல்லையிலே 10,000 ஓட்டு உலக போற தெரியுது, ஆலங்குளம் தொகுதியிலும் தெரியுது, கோயம்புத்தூர்லையும் தெரியுது, நீலகிரியிலும் தெரியுது. எனவே உளவுத்துறை அதிகாரிகளே, எம்ஜிஆர்
மக்கள் கட்சி இன்னைக்கு மறைமுகமா திண்ணை கட்சியாக இருந்தாலும் வளர்ந்துகிட்டு வருது. இந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆர் ஆத்மா இந்த கொடியின் பின்னாடி